ஹலோ யூஎஸ், இந்த வீடியோவில் தரமான டாப் 5 பெஸ்ட் அண்டர்ரேட்டட் மூவிஸ்க்கான லிஸ்ட்டை தான் பார்க்க போகிறோம். லிஸ்ட்டில் இருக்கிற 5 மூவிஸுமே மஸ்ட் வாட்ச் அண்ட் ஹைலி ரெக்கமெண்டட். 5 படங்களுமே கண்டிப்பாக உங்களை டிசப்பாயின்மெண்ட் பண்ணாது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. சரி வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். லிஸ்ட்டில் 5வது இடத்துல இருக்க மூவி பிக்சல்ஸ். இந்த படத்தோட டேரக்டர் கிறிஸ் கொலம்பஸ். இந்த மூவி 2015 ரிலீஸ் ஆயிருக்கு. படத்தோட ஸ்டார்டிங்லேயே சாமுங்கிற பையன் அவன் ஃப்ரெண்டோட ஒரு கேம் சென்டருக்கு போறான். அப்ப வீடியோ கேமுக்கான வேர்ல்டு சாம்பியன்ஷிப் நடக்க போகுதுன்னு சாம் தெரிஞ்சுக்கிறான். அப்படி நடக்க போற அந்த சாம்பியன்ஷிப்பை ரெக்கார்ட் பண்ணி ஸ்பேஸுக்கு அனுப்பலாம் நாசா நினைக்கிறாங்க. இதை பார்த்த ஏலியன்ஸ் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. கொஞ்சம் சீன்ஸ்க்கு அப்புறம் இப்ப பிரசன்ட்ல அப்ப அனுப்பின அந்த வீடியோ பார்த்த ஏலியன்ஸ் அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இப்ப பூமியை நோக்கி கேம் கேரக்டரா படையெடுத்து வராங்க. இதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள்லாம் என்னென்ன, இறுதியா அதுல என்னதான் ஆச்சு அப்படிங்கறத படத்தோட கதை. படத்துல 80s 90sல நம்ம விளையாடின அந்த கேம் கேரக்டர்லாம் காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் பாக்குறதுக்கு ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீலை கண்டிப்பா கொடுக்கும்னே சொல்லலாம். மெயினா படத்தோட விஎஃப்எக்ஸ் ஒர்க்லாம் ரொம்பவும் சூப்பரா பண்ணிருக்காங்க. காமெடி கலந்த ஸ்கிரீன் பிளேயோட படம் போர் அடிக்காமயே நகருது. இந்த படம் தமிழ் டப்பிங்ல MX பிளேயர்ல அவைலபிளா இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாம இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. லிஸ்ட்ல 4th இடத்துல இருக்க மூவி ஃபுல் ப்ரூஃப். இந்த படத்தோட டேரக்டர் வில்லியம் பிலிப்ஸ். இந்த மூவி 2003 ரிலீஸ் ஆயிருக்கு. படத்துல சாம், கெவின், ராப்னு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இவங்க 3 பேரும் ஃபுல் ப்ரூஃப்ங்கிற ஒரு கேமை விளையாடுறாங்க. அது என்னன்னா இவங்க 3 பேரும் ஒரு ஹை செக்யூரிட்டியில் இருக்கிற ஒரு பில்டிங்கை சூஸ் பண்ணி அதுக்குள்ள சேஃபா போயிட்டு வெளியே வரதுக்கான ஒரு பக்காவான பிளானை போடுவாங்க. ஆனா அந்த பிளானை பிரெயினுக்கு வேலை கொடுக்கறதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்களே தவிர அந்த பிளானை எங்கேயுமே எக்ஸிக்யூட் பண்ண மாட்டாங்க. இப்படி இது வரைக்கும் பிளானை மட்டுமே போட்ட இவங்க ஒரு பிரச்சனையால உண்மையாக ஒரு ஹைஸ்ட பண்றதுக்கான சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. இதுக்கப்புறம் அந்த ஹைஸ்ட பண்றதுக்கான காரணம் என்ன, இறுதியா அதுல என்னதான் ஆச்சு அப்படிங்கறத படத்தோட கதை. படத்துல லீட் கேரக்டர்ஸ்ல நடிச்ச எல்லாருமே ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காங்க. இவங்க அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ற சீன்ஸ்லாம் உண்மையிலே வேற லெவல்ல இருந்துச்சு. அதெல்லாம் பாக்குறதுக்கு ஒரு எட்ஜ் ஆஃப் த சீட் எக்ஸ்பீரியன்ஸா கண்டிப்பா இருக்கும்னு சொல்லலாம். அதோட படம் தமிழ் டப்பிங்லயும் அவைலபிளா இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாம இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. லிஸ்ட்ல 3வது இடத்துல இருக்க மூவி ஃபியூரியஸ். இந்த படத்தை 2 டைரக்டர்ஸ் சேர்ந்தா டைரக்ட் பண்ணிருக்காங்க. இந்த மூவி 2017 ரிலீஸ் ஆயிருக்கு. 13th செஞ்சுரியில வாழ்ந்த லெஜெண்டரி வாரியர் கொலோரோட்டோட ஸ்டோரியை தான் இந்த படத்துல சொல்லியிருக்காங்க. அந்த டைம்ல ஜெங்கிஸ்கானோட பேரன் பட்டுகானோட தலைமையில மங்கோலியன் ஆர்மி ரஷ்யாவை ஆக்கிரமிக்கிறதுக்காக வராங்க. ஒரு கட்டத்துல 17 வாரியர்ஸ் ஹீரோவோட தலைமையில மங்கோலிய படைகளுக்கு எதிராக சண்டை போட களமிறங்குறாங்க. இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கறத படத்தோட கதை. படத்தோட மேக்கிங்லாம் ரொம்பவும் எக்ஸலண்டாவே பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் வார் ஆக்ஷன் சீன்ஸ்மே படத்துல வேற லெவல்ல பண்ணிருக்காங்க. அந்த சீன்ஸ் எல்லாமே வார் ஆக்ஷன் ஃபேன்ஸ்க்கு செம ட்ரீட்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம படத்தோட சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் டிசைன் ஒர்க்குமே டாப் நாச்சாவே பண்ணிருக்காங்க. உங்களுக்கு ஹிஸ்டாரிக்கல் வார் ஆக்ஷன் மூவிஸ்லாம் பார்க்கறது பிடிக்கும்னா இந்த படத்தை மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க. லிஸ்ட்ல 2nd இடத்துல இருக்க மூவி பேக் ட்ராக். இந்த படத்தோட டேரக்டர் மைக்கேல் பெட்ரோனி. இந்த மூவி 2016 ரிலீஸ் ஆயிருக்கு. படத்துல நம்ம ஹீரோ ஒரு சைக்கோ தெரபிஸ்டா இருக்காரு. இவருக்கு ஈவின்னு ஒரு சின்ன பொண்ணுமே இருந்திருப்பா. ஆனா அந்த பொண்ணு ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுறா. அதுக்கு தான் காரணம்னு ஹீரோ ஒரு கில்ட்டி ஃபீலிங்கோட மைண்ட் டிஸ்டர்பாவே இருக்காரு. இந்த ஒரு இன்சிடென்ட் ஹீரோவோட வைஃபையுமே பாதிக்குது. இப்படி ஒரு பக்கம் இருக்க ஹீரோ அவருக்கு வர பேஷண்ட்ஸையுமே அட்டென்ட் பண்றாரு. ஒரு கட்டத்துல எலிசபெத்ங்கிற ஒரு சின்ன பொண்ணு ஹீரோவை பார்க்க வரா. இதுக்கப்புறம் ஹீரோக்கு சில மர்மமான விஷயங்களா நடக்க ஆரம்பிக்குது. இதுல அடுத்தடுத்து நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கறத படத்தோட கதை. படத்துல நடிச்ச எல்லாருமே ஒரு எக்ஸலண்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காங்க. அதுலயும் குறிப்பா ஹீரோவா வர ஆட்ரியன் ப்ரோடி ஒரு டாப் நாச்சான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காரு. படத்தோட ஸ்கிரீன் பிளே ஸ்டார்டிங்ல ஸ்லோவா போனாலும் போக போக ட்விஸ்டுக்கு மேல ட்விஸ்டோட செமையா பண்ணிருக்காங்க. ஒரு செமையான சைக்கலாஜிக்கல் மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவி. ஆனா இந்த படம் தமிழ்ல இல்ல, பட் இருந்தாலும் மிஸ் பண்ணாம இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. லிஸ்ட்ல 1st இடத்துல இருக்க மூவி த வேஜஸ் ஆஃப் ஃபியர். இந்த படத்தோட டேரக்டர் ஜூலியன் லெக்லர்க். இந்த மூவி 2024 ரிலீஸ் ஆயிருக்கு. படத்துல ஒரு ரெஃப்யூஜி கேம்ப் பக்கத்துல இருக்கிற ஒரு ஆயில் கிணறு திடீர்னு தீப்பிடிக்குது. அதை அணைக்கலைன்னா சுத்தி இருக்கிற பகுதிகள்லாம் பரவி ஒரு பெரிய ஆபத்து அது மாறிடும். இதை அணைக்கணும்னா நைட்ரோகிளிசரின் தேவைப்படுது. அதை கொண்டு வரதுமே அவ்வளோ ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. அதை கொண்டு வர போற வழியுமே ரொம்ப சேலஞ்சிங்காவே இருக்கும். இந்த மிஷினை பண்றதுக்காக நம்ம ஹீரோ ஒரு டீமோட களமிறங்குறாரு. இதுக்கப்புறம் எடுத்த காரியத்தை வெற்றிகரமா முடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கறத படத்தோட கதை. 1953 ரிலீஸ் ஆன த வேஜஸ் ஆஃப் ஃபியர் மூவியோட அபிஷியல் ரீமேக்கா தான் இந்த படம் வந்திருக்கு. படத்துல நடிச்ச எல்லாருமே ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட்டுக்கு ஸ்கிரீன் பிளேவும் இன்ட்ரெஸ்டிங்கா ரொம்ப விறுவிறுப்பாவே பண்ணிருக்காங்க. படத்தோட சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் டிசைன் ஒர்க்கும் இன்னுமே இந்த படத்தை விறுவிறுப்பாக்குது. ஒரு சூப்பரான த்ரில்லர் மூவி. அதோட படம் தமிழ் டப்பிங்ல நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாம இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோதான் வீடியோட எண்டிங் வந்துட்டோம். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாப் 5 வீடியோஸ்லாம் நீங்கள் ரெகுலராக பார்க்கணும்னா மறக்காம எபிக் ஃபிலிம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.